मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ। भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி. 1/7/2025. பாபா நான் உன்னுடையவன் என்ற புது தொடர் வட்டியில் இன்று 1வது நாள். அவ்யக்த வாணியின் தேதி 24/3/1985. முரளியின் தலைப்பு இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. இன்று அன்பு நிறைந்த மற்றும் முழுமையாக சட்டப்படி நடக்கும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கு எந்த அளவு இருக்கின்றது என்பதை பார்த்தார். பிராமணன் ஆவது என்றால் கணக்கை சேமிப்பது. ஏனென்றால் இந்த ஒரு பிறவியில் சேமிப்பு செய்த கணக்கின் பிரகாரம் 21 பிறவிகள் பிராப்தியை அடைந்து கொண்டே இருப்பார்கள். 21 பிறவிகள் பிராப்தியை மட்டும் அடைவதில்லை, ஆனால் எந்த அளவு பூஜைக்குரியவர்களாக ஆகிறார்களோ, அதாவது ராஜ பதவிக்கு அதிகாரியாக ஆகிறார்களோ, அந்த கணக்கின் அனுசாரம் அரை கல்பத்தில் பக்தி மார்க்கத்தில் பூஜையும் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரத்தின் கணக்குப்படி நடக்கும். ராஜ பதவி சிரேஷ்டமாக இருக்கிறது என்றால் பூஜைக்குரிய சொரூபமாகவும் அந்தளவே சிரேஷ்டமாக இருக்கும். அத்தனை எண்ணிக்கையில் பிரஜையும் உருவாகும். பிரஜைகள் தங்களுடைய ராஜ்ய அதிகாரி விஸ்வ மகாராஜா மற்றும் ராஜாவை தாய் தந்தையின் ரூபத்தில் அன்பு செய்வார்கள். பக்த ஆத்மாக்களும் சிரேஷ்ட ஆத்மாவை மற்றும் ராஜ்ய அதிகாரி மகான் ஆத்மாவை அதே போலவே தன்னுடைய அன்பிற்குரிய இஷ்ட தேவி அல்லது தேவதை என்று புரிந்து பூஜை செய்கின்றார்கள். யார் 8 நம்பரில் அஷ்ட ரத்தினத்தில் வருகிறார்களோ அவர்கள் அந்த அளவு இஷ்ட மகான் தேவி தேவதை ஆகிறார்கள். இந்த கணக்கின் பிரகாரம் பிராமண வாழ்க்கையில் ராஜ பதவியையும் பூஜைக்குரிய பதவியையும் அடைகிறீர்கள். அரை கல்பம் ராஜ பதவி உடையவர்களாக ஆகிறீர்கள். மேலும் அரை கல்பம் பூஜைக்குரிய மாதிரி இந்த பிறவி வாழ்க்கை மற்றும் யுகம் முழு கல்பத்தின் கணக்கில் சேமிப்பு செய்வதற்கான யுகம் மற்றும் வாழ்க்கையாகும். எனவே உங்கள் அனைவருக்கும் ஒரு ஸ்லோகன் அது நினைவிருக்கிறதா? இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. இந்த நேரத்தின் வாழ்க்கைக்காக இது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகன் பிராமணர்களுக்காகவும் இருக்கிறது என்றால் அஞ்ஞானி ஆத்மாக்களை எழுப்புவதற்கான ஸ்லோகன் இதுதான். ஒருவேளை பிராமண ஆத்மாக்கள் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியம் செய்வதற்கு முன்பு சிரேஷ்ட எண்ணத்தை வைத்து கொண்ட
எப்பொழுதும் இந்த ஸ்லோகனை, அதாவது இப்போது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்பதை நினைவில் வைத்தால் என்ன ஆகும்? எப்பொழுதும் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்தில் தீவிரமாக முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். கூடவே இந்த ஸ்லோகன் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஆன்மீக விழிப்புணர்வு இயல்பாகவே வந்து விடுகிறது. பின்பு செய்து விடலாம், பின்பு பார்த்து கொள்ளலாம், செய்யவும் வேண்டும், இந்த வாழ்க்கையில் இருக்கவும் வேண்டும், நாம் அந்த மாதிரி ஆக வேண்டும் என்ற இந்த சாதாரண முயற்சி செய்வதன் எண்ணங்கள் தானாகவே முடிவடைந்து விடும். ஏனென்றால் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்பது நினைவில் வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுது செய்து விடுங்கள். இதைதான் தீவிர முயற்சியாளர் என்று கூறுவது. நேரம் மாறுவதினால் சில நேரம் நல்ல எண்ணமும் மாறிவிடுகிறது. நல்ல காரியத்தை எந்த ஊக்கத்துடன் செய்ய வேண்டும் என்று யோசித்திருந்தாரோ அதுவும் மாறிவிடுகிறது. எனவே பிரம்ம பாபா நம்பர் 1 செல்வதற்கான விசேஷமாக அவரிடம் என்ன பார்த்தீர்கள்? எப்பொழுது என்பதில்லை, ஆனால் இப்பொழுது செய்ய வேண்டும். உடனடி தானம் மகா புண்ணியம் என்று கூறுவது. ஒருவேளை உடனடியாக தானம் செய்யவில்லை என்றால் யோசித்தார், நேரம் எடுத்துக்கொண்டார், திட்டத்தை உருவாக்கினார், பிறகு நடைமுறையில் கொண்டு வந்தார் என்றால் இதை உடனடி தானம் என்று கூற மாட்டோம், தானம் என்று கூறுவோம். உடனடி தானம் மற்றும் தானத்தில் வித்தியாசம் இருக்கிறது. உடனடி தானம் மகாதானம். மகாதானத்தின் பலன் மகானாக இருக்கும். ஏனென்றால் எதுவரை எண்ணத்தை நடைமுறையில் செய்வதை நான் செய்வேன், இப்பொழுது இல்லை, கொஞ்ச காலத்திற்கு பிறகு செய்வேன் என்று யோசிக்கிறார். இப்பொழுது இந்த அளவு செய்து விடுகிறேன் என்று யோசிப்பது மற்றும் இதனிடையே என்ன நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் மாயாவிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. பாப்தாதா குழந்தைகளின் கணக்கை பல முறை பார்த்திருக்கிறார். யோசிப்பது மற்றும் செய்வதற்கு இடையே என்ன நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் மாயா வந்து விடுகிறது என்றால் விஷயமும் மாறிவிடுகிறது. உதாரணமாக, எப்போதாவது உடலால் மனதால் நான் இதை செய்வேன் என்று யோசிக்கிறார். ஆனால் கொஞ்ச காலம் கடந்த பிறகு 100% என்ன யோசித்தாரோ அது செய்யும் நேரத்தில் மாறிவிடுகிறது. மாயாவின் பிரபாவம் ஏற்பட்ட காரணத்தினால் உதாரணமாக 8 மணி நேரம் ஈடுபடுத்துவர், 6 மணி நேரம் ஈடுபடுத்துவார், 2 மணி நேரம் குறைந்துவிடும். சூழ்நிலைகளும் அந்த மாதிரி ஏற்படும். இந்த விதமான பணம் செல்வத்தை பற்றி நான் 100 செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார், ஆனால் 50 செய்தார். இந்த அளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் இடையில் மாயாவிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. பிறகு அநேக எண்ணங்கள் வருகிறது. நல்லது, இப்பொழுது 50 செய்து விடுவோம், 50 பின்னால் செய்து விடலாம், எல்லாமே தந்தையினுடையது தானே. ஆனால் உடல் மனம் செல்வத்தால் அனைத்திலும் உடனடியாக செய்யப்படும் தானம் மகா புண்ணியம் ஆகிறது. பலி கொடுக்கிறார்கள் என்றால் உடனடியாக வெட்டப்படுவதுதான் மகா பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? ஒரே வெட்டில் 2 துண்டாக ஆவதை மகா பிரசாதம் என்று சொல்வார்கள். யார் பயத்தில் கதறுவதை மகா பிரசாதம் என்று கூற மாட்டார்கள். எப்படி ஆட்டை பலி கொடுக்கிறார்கள், அது அதிகமாக கதரும், இங்கு என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று யோசிக்கிறார்கள். இதுதான் யோசிப்பது, கதறுவதுதான். கதரும் மிருகத்தை ஒருபோதும் மகா பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல் இங்கேயும் உடனடி தானம் மகா புண்ணியம் என்று இந்த வர்ணனை இருக்கிறது தானே. இது அந்த நேரத்தினுடையது, அதாவது யோசிப்பது மற்றும் உடனடியாக செய்து முடிப்பது. யோசித்து யோசித்தே இருந்து விடக்கூடாது. அநேக முறை அந்த மாதிரி அனுபவம் கூறுவார்கள். நான் இதைதான் யோசித்தேன், ஆனால் இவர் செய்து விட்டார், நான் செய்யவில்லை. யார் செய்து விடுகிறாரோ அவர் அடைந்து விடுகிறார். யார் யோசித்து யோசித்து இருந்து விடுகிறாரோ அவர் யோசித்து யோசித்து திரேதாயுகம் வரை சென்றடைவார். யோசித்து யோசித்தே இருந்து விடுவார். இந்த வீணான எண்ணம் தான் உடனடியாக செய்ய விடுவதில்லை. நல்ல காரியம் நல்ல எண்ணத்திற்காக உடனடி தானம் மகா புண்ணியம் என்று மகிமை இருக்கிறது. சில நேரம் சில குழந்தைகள் பெரிய விளையாட்டை காண்பிக்கிறார்கள். வீணான எண்ணம் அந்த அளவு வேகமாக வருகிறது. அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு என்ன செய்வது?
நடந்துவிட்டது என்று கூறுவார்கள். நிறுத்த முடிவதில்லை. என்ன வந்ததோ அதை செய்து விட்டார். ஆனால் வீணானவற்றிற்காக கட்டுப்படுத்தும் சக்தி அவசியமாகும். ஒரு சக்திசாலியான எண்ணத்தின் பலன் பல மடங்கு கிடைக்கிறது. அதே போல் ஒரு வீணான எண்ணத்தில் சோர்வு அடைவது, மனம் உடைந்து போவது மற்றும் குஷி காணாமல் போவது, அல்லது நான் இன்னவாக இருக்கிறேன் என்று தன்னையே புரிந்து கொள்ள முடியாத நிலை ஆகிய இவைகளின் கணக்கும் ஒன்றிற்கு பல மடங்கு கணக்காக அனுபவமாகும். பின்பு விஷயம் ஒன்றுமே இல்லை, ஆனால் குஷி இல்லாமல் ஆகிவிட்டது என்று யோசிக்கிறார்கள். பெரிய விஷயமாக இல்லை, ஆனால் நீண்ட நாட்களாக குஷி குறைந்து விட்டது. தனிமையாக இருக்க ஏன் மனம் விரும்புகிறது என்று தெரியவில்லை. எங்காவது சென்று விடலாமா? ஆனால் எங்கே செல்வது? தனிமை என்றால் தந்தையின் துணை. தனியாக செல்லக்கூடாது இல்லையா? ஸ்தூலமாக தனிமையானவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஒன்றும் தவறில்லை. ஆனால் தந்தையின் தனிமையாளவராக ஒருபோதும் ஆகாதீர்கள். ஒருவேளை தந்தையின் துணையிலிருந்து தனிமையானவர் ஆனீர்கள், வைராகியம் உடையவர், சோர்வுடையவர் ஆனீர்கள் என்றால் இதுவும் மற்ற மடங்கள் மாதிரி ஆகிவிடும். பிராமண வாழ்க்கை இது இல்லை. இணைந்திருக்கிறீர்கள் தானே? சங்கம யுகம் இணைந்து இருப்பதற்கான யுகம். அந்த மாதிரி அதிசயமான ஜோடி முழு கல்பத்திலும் கிடைக்காது. லக்ஷ்மி நாராயணாக ஆகிவிட்டால் கூட, ஆனால் இந்த மாதிரியான ஜோடியாக இருக்காது. எனவே சங்கம் யுகத்தின் இணைந்த ரூபம், அதிலிருந்து ஒரு வினாடி கூட தனியாக பிரிய முடியாது. ஒருவேளை பிரிந்தீர்கள் என்றால் எல்லாம் முடிந்தது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறது இல்லையா? பிறகு என்ன செய்கிறார்கள்? சில நேரம் கடற்கரைக்கு சென்று விடுவார்கள், சில நேரம் மொட்டை மாடிக்கும், சில நேரம் மலை உச்சிக்கும் சென்று விடுவார்கள். ஞானத்தை சிந்திப்பதற்காக செல்லுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் தந்தை இல்லாமல் தனியாக செல்லாதீர்கள். எங்கு சென்றாலும் தந்தையுடன் செல்லுங்கள். இது பிராமண வாழ்க்கைக்கான உறுதிமொழி. பிறந்த உடனேயே இந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? உடன் இருப்போம், உடன் செல்வோம். காட்டிற்கும் கடற்கரைக்கும் செல்ல வேண்டும் என்று இல்லை, உடன் இருக்க வேண்டும், உடன் செல்ல வேண்டும். இந்த உறுதிமொழி அனைவரிடமும் மிகவும் உறுதியாக இருக்கிறது தானே? திட எண்ணம் உள்ளவர்கள் எப்போதும் வெற்றியை அடைகிறார்கள். திடத்தன்மைதான் வெற்றிக்கான சாவி. எனவே இந்த உறுதிமொழியையும் திடமான உறுதியானதாக செய்திருக்கிறீர்கள். எங்கு எப்பொழுதும் திடத்தன்மை இருக்குமோ அங்கு எப்போதும் வெற்றி இருக்கும். திடத்தன்மை குறைகிறது என்றால் வெற்றியும் குறைகிறது. பிரம்மா பாபாவிடம் விசேஷமாக என்ன பார்த்திருக்கிறீர்கள்? உடனடி தானம் மகா புண்ணியம் என்று இதைதான் பார்த்தீர்கள். பிறகு என்னவாகும் என்று அவர் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? முதலில் யோசிக்க வேண்டும், பிறகு செய்ய வேண்டும் என்று அப்படி இல்லை. உடனடி தானம் மகா புண்ணியத்தின் காரணமாக பிரம்மா பாபா நம்பர் 1 மகானாக ஆகிவிட்டார். எனவே நம்பர் 1 மகான் ஆத்மாவாக ஆனதின் காரணத்தினால் கிருஷ்ணரின் ரூபத்தில் நம்பர் 1 பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒருவர்தான் அந்த மாதிரி மகான் ஆத்மா. யாருக்கு குழந்தை பருவத்திலும் பருவ ரூபத்திலும் பூஜை, சிறு வயது ரூபத்திலும் பூஜை, இளமை பருவத்திலும் கிருஷ்ணன் ராதா ரூபத்திலும் பூஜை, மேலும் மூன்றாவது கோப கோபியரின் மகிமையும் மற்றும் பூஜையும் நடக்கிறது. நான்காவது லக்ஷ்மி நாராயணன் ரூபத்திலும் பூஜை நடக்கிறது. இந்த ஒரே ஒரு மகான் ஆத்மாவிற்கு தான் பல ஆயுளின் ரூபத்தின் பலவிதமான சரித்திரத்தின் ரூபத்தில் மகிமை மற்றும் பூஜை நடக்கிறது. ராதாவிற்கும் மகிமை இருக்கிறது. ஆனால் ராதாவின் குழந்தை ரூபத்தை ஒருபோதும் ஊஞ்சலில் வைத்து ஆட்ட மாட்டார்கள். கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவார்கள். கிருஷ்ணரிடம் அதிக அன்பு வைப்பார்கள். கிருஷ்ணருடன் இருக்கும் காரணத்தினால் ராதாவிற்கும் பெயர் அவசியம் இருக்கிறது. இருந்தாலும் நம்பர் 1 மற்றும் 2 வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்படி நம்பர் 1 ஆனதின் காரணமாக என்ன ஆனார்? மகா புண்ணிய ஆத்மா ஆனார். மகா புண்ணிய ஆத்மாவிலிருந்து மகான் பூஜைக்குரிய பூஜைகளிலும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் இல்லையா? சில தேவி தேவதைகளுக்கு விதிபூர்வமாக நடக்கிறது, மேலும் சிலருக்கு அப்படியே செய்ய வேண்டுமே என்று நடக்கிறது. இதனுடைய மிகுந்த விஸ்தாரம் இருக்கிறது. பூஜைக்கும் மிகுந்த விஸ்தாரம் இருக்கிறது.
ஆனால் இன்றோ அனைவரின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். ஞானத்தின் பொக்கிஷத்தை, சக்திகளின் பொக்கிஷத்தை, சிரேஷ்ட எண்ணங்களின் பொக்கிஷத்தை எந்தளவு சேமித்திருக்கிறார்கள்? மேலும் நேரத்தின் பொக்கிஷத்தை எந்தளவு சேமித்திருக்கிறார்கள்? இந்த 4 பொக்கிஷங்களையும் எந்தளவு சேமித்திருக்கிறார்கள் என்ற கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். எனவே இப்பொழுது இந்த 4 விஷயங்களின் கணக்கை நீங்கள் சோதனை செய்யுங்கள். பிறகு பாப் தாதாவும் முடிவை என்ன பார்த்தார்கள் என்று கூறுவார்கள். மேலும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சேமிப்பு செய்வதற்கான மற்றும் அதனுடைய பிராப்திக்கும் என்ன சம்பந்தம், மேலும் எப்படி சேமிப்பு செய்ய வேண்டும் என்ற இந்த அனைத்து விஷயங்கள் பற்றி பின்பு கூறுவோம். புரிந்ததா? நேரம் எல்லைக்குட்பட்டதுதான். தந்தை வருவதும் எல்லைக்குட்பட்டதில்தான். தன்னுடைய உடலும் இல்லை, கடனாக எடுக்கப்பட்ட உடல், தற்காலிகமாக பங்கை செய்வதற்கான உடல். எனவே நேரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாப் தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையையும் சந்திப்பதில் ஒவ்வொரு குழந்தையும் மிக இனிமையான ஆன்மீக நறுமணத்தை எடுப்பதிலும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் 3 காலங்களையும் தெரிந்திருக்கிறார். மேலும் குழந்தைகள் தன்னுடைய நிகழ்காலத்தை மட்டும் அதிகமாக தெரிந்திருக்கிறீர்கள். எனவே சில நேரம் அப்படியும் சில நேரம் வேறு மாதிரியும் ஆகிவிடுகிறது. ஆனால் பாப் தாதா 3 காலங்களையும் தெரிந்திருக்கும் காரணத்தினால் இவர் சென்ற கல்பத்தின் உரிமை பெற்றவர் என்று அதே பார்வையோடு பார்க்கிறார். இவர் அதிகாரி ஆவார். இப்போது கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறார், ஆனால் கண்டிப்பாக உறுதியாகி விடுவார். சிரேஷ்ட எதிர்காலத்தை பார்க்கிறார். எனவே தற்சமயத்தை பார்த்தும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தை பார்க்கின்றார். எந்த விசேஷமும் இல்லை என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறார்களா என்ன? முதல் விசேஷம் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள், அதுதான். வேறு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நேரெதிலில் சந்திப்பதற்கான இந்த பாக்கியம் ஒன்றும் குறைந்ததல்ல. இதுவும் விசேஷம்தான் இல்லையா? இது விசேஷ ஆத்மாக்களின் சபை. எனவே விசேஷ ஆத்மாக்களின் விசேஷத்தை பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். நல்லது. எப்பொழுதும் உடனடி தானம், மகா புண்ணியம் என்ற சிரேஷ்டமான எண்ணத்தை வைக்கக்கூடிய, எப்பொழுதும் எப்போது என்பதை இப்பொழுது என்று மாற்றக்கூடிய, எப்பொழுதும் நேரத்தின் வரதானத்தை தெரிந்து வரதானங்களின் பையை நிரப்பக்கூடிய, எப்பொழுதும் பிரம்ம பாபாவை பின்பற்றி பிரம்ம பாபாவுடன் சிரேஷ்ட ராஜ்ய அதிகாரி, சிரேஷ்ட வாழ்க்கையின் பதவிக்கு அதிகாரியாக ஆகக்கூடிய, எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்திருக்கக்கூடிய, அந்த மாதிரியான எப்போதும் துணைவர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் தந்தையை துணையாக வைத்து நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். விடைபெறும் நேரத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளை கூறிக்கொண்டே பாப் தாதா கூறினார். பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளை அனுப்புகிறார். ஒவ்வொரு ஸ்தானத்தின் அன்பான குழந்தைகள் அன்புடன் சேவையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அன்பு எப்பொழுதுமே முன்னேறி கொண்டே இருக்கும். நீங்கள் அன்புடன் சேவை செய்கிறீர்கள். எனவே யாருக்கு சேவை செய்கிறீர்களோ அவர்களும் தந்தையின் அன்பிற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் சேவை செய்வதற்கான வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. மேலும் கடினமான உழைத்ததற்காக அல்ல, ஆனால் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. ஏனெனில் பெயர் கடும் உழைப்பு, ஆனால் இருப்பதே அன்பு. எனவே யார் நினைவிலிருந்து சேவை செய்கிறார்களோ அவர் தன்னுடைய நிகழ்காலத்திற்கும் மேலும் எதிர்காலத்திற்கும் சேமிக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் சேவைக்கான குஷி கிடைக்கிறது. மேலும் எதிர்காலத்திலும் சேமிப்பு ஆகிறது. சேவை இல்லை, ஆனால் அழியாத வங்கியில் தங்களுடைய கணக்கில் சேமிப்பு செய்தீர்கள். சிறிதளவு சேமிப்பு செய்தீர்கள், ஆனால் அது சதா காலத்திற்கான சேமிப்பு ஆகிவிட்டது. அப்படியானால் அந்த சேவை என்னவாக ஆனது? சேமிப்பாக ஆனது இல்லையா? எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதா அன்பு நினைவுகளை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை சக்திசாலியான ஆத்மா என்று புரிந்து கொண்டு முன்னேறி சென்றீர்கள் என்றால் சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு வெற்றி எப்பொழுதுமே நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களின் பெயரோடு இந்த விசேஷ அன்பு நினைவுகளை ஏற்றிக்கொள்ளுங்கள்.
டெல்லி பாண்டவ பவனில் டெலெக்ஸ் மிஷின் வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இருக்கும் பாண்டவ பவன் அனைத்து குழந்தைகளுக்கும் சேவைக்கான விசேஷ வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த சாதனமும் சேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணத்திற்கான வாழ்த்துக்கள் இல்லை, சேவைக்காக வாழ்த்துக்கள். எப்பொழுதும் இந்த சாதனங்கள் மூலமாக எல்லைக்கப்பாற்பட்ட அழியாத சேவையை செய்து கொண்டே இருப்பீர்கள். மிகவும் குஷியுடன் இந்த சாதனத்தின் மூலமாக உலகத்தில் தந்தையின் செய்தியை அனுப்பி கொண்டே இருங்கள். எனவே குழந்தைகளுக்கு சேவையின் ஊக்கம், உற்சாகம் மற்றும் குஷி எவ்வளவு இருக்கிறது என்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். இதே குஷியுடன் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். பாண்டவ பவனிற்காக அனைத்து வெளிநாட்டினரும் குஷியின் சான்றிதழை கொடுக்கிறார்கள். எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக விருந்தினரை உபசரிப்பதில் இப்படிதான் முன்னுக்கு இருங்கள். எப்படி பிரம்ம பாபா எந்த அளவு விருந்தினரை உபசரித்து காண்பித்தார்கள், அப்படி விருந்தினரை கவனிப்பதில் தந்தையை பின்பற்றுபவர்கள் தந்தையை வெளிப்படுத்துகிறார்கள், தந்தையின் பெயரை பிரத்யட்சம் செய்கிறார்கள். எனவே பாப்தாதா அனைத்து பக்கங்களிலிருந்தும் அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். மறுநாள் அமிர்த வேளை 6 மணிக்கு பாப்தாதா மீண்டும் முரளி கூறினார். மேலும் அன்பு நினைவுகள் கொடுத்தார். இன்றைய தினம் எப்பொழுதும் தன்னை டபுள் லைட் என்று புரிந்து கொண்டு பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். கர்மயோகியின் பங்கை செய்து கொண்டோம். செயல், காரியம் மற்றும் யோகாவின் சமநிலை சக்திசாலியாக இருந்ததா என்று சோதனை செய்ய வேண்டும். ஒருவேளை செய்யும் காரியம் சக்திசாலியாக இருந்தது, ஆனால் நினைவு குறைவாக இருந்தது என்றால் சமநிலை இல்லை. மேலும் நினைவு இருந்தது, காரியம் சக்திசாலியாக இல்லை என்றாலும் சமநிலை இல்லை. எனவே காரியம் மற்றும் நினைவின் சமநிலையை வைத்துக் கொண்டே இருங்கள். முழு நாளும் இதே உயர்ந்த நிலையில் இருப்பதினால் தன்னுடைய கர்மாதீத் நிலை அருகில் வருவதற்கான அனுபவம் செய்வீர்கள். முழு நாளும் கர்மாதீத் நிலை மற்றும் அவ்யக்த ஃபரிஸ்தா சொரூப நிலையில் நடந்து கொண்டே இருங்கள். மேலும் கீழே உள்ள நிலைக்கு வராதீர்கள். இன்று கீழே வராதீர்கள், மேலே இருங்கள். ஒருவேளை யாராவது பலவீனத்தின் காரணமாக கீழே வந்து விட்டாலும் கூட ஒவ்வொருவரும் நினைவூட்டி சக்திசாலியாக ஆக்கி அனைவரும் உயர்ந்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். இதுதான் இன்றைய நாளுக்கான வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் அதிகமாக இருக்கிறது, படிப்பு குறைவாக இருக்கிறது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆவதின் லட்சியத்தை கடைபிடித்து முன்னேறி செல்லக்கூடிய பறக்கும் கலையின் அனுபவம் நிறைந்த குழந்தைகளுக்கு தந்தையின் இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நல்லது. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ, विघ्नों से हार खाता और उदास होता हूँ। बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है, आपकी याद के बिना एक पल भी अधूरा